உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நடிகை த்ரிஷா அவங்க வந்துட்டு இப்போ நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது மட்டும் இல்லாம நடிகர் பார்த்திபன் அவர்களை திட்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் ஒரே கார்ல ஒரே டிரெஸ்ல ஒன்னா ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வந்த விஷயம் தான் இப்போ மிகப்பெரிய அளவுல சர்ச்சையானது. இத பத்தி தாவேகா தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் பேசிட்டு வந்துட்டு இருந்த நிலையில தமிழ் சினிமா நடிகர்களுமே ரெண்டு பேரையும் திட்டி பேசியிருந்தாங்க. அதுல முதல்ல சமுத்திரக்கனி அவர்கள் விஜய் மற்றும் த்ரிஷா இவங்க ரெண்டு பேரையுமே ரொம்பவே காட்டமா பேசியிருந்தாரு. இதை தொடர்ந்து தான் பார்த்திபன் அவர்களும் இதை பத்தி கருத்து தெரிவிச்சு அது இப்போ ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கு. ரீசெண்டா நடந்த ஒரு விருது விழா நிகழ்ச்சியில நடிகர் பார்த்திபன் அவர்கள் கிட்ட த்ரிஷா அவர்கள் பத்தி கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. கீழே இருந்த பார்வையாளர்கள் எல்லாரும் குந்தவி அப்படின்னு கத்தியதுனால அதையே ரைமிங்கா சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி நடிகர் பார்த்திபன் அவர்கள் வந்துட்டு குந்தவி அவங்கள கொஞ்ச நாள் வீட்டிலேயே குந்த வச்சிருந்தா இது மாதிரியான பிரச்சனையை தவிர்க்கலாம் அப்படின்னு த்ரிஷா அவர்களை தாக்கி பேசியிருந்தாரு. இப்ப பார்த்திபன் அவர்கள் பேசியிருக்கிற இந்த விஷயத்துக்கு சரியான பதிலடி கொடுக்கிற வகையில நடிகை த்ரிஷா அவங்க வந்துட்டு இப்போ கடுமையான பதிலடி கொடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதுல த்ரிஷா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தான் அந்த நிகழ்ச்சியாளரை தொடர்பு கொண்டு பேசும்போது கடைசி நேரத்துல யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் தன்னுடைய புகைப்படத்தை அவங்க பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஆனா கையில பேசுறதுக்கு மைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அது அறிவாளித்தனமான பேச்சு, நகைச்சுவையான பேச்சு அப்படின்னு மட்டும் நினைச்சிட வேணாம், அது முட்டாள்தனமான பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் அறிவில்லாத நபர்கள் தான் இப்படி பேசுவாங்க அப்படின்னும், நீங்க ஒருத்தவங்களை பத்தி கீழ்த்தரமா பேசிட்டா எந்த விதத்திலையும் நீங்க சொன்னவங்களுடைய தராதரம் குறையாது, உங்களுடைய தராதரம் தான் அதுல குறையும் அப்படிங்கிற மாதிரி நடிகை த்ரிஷா அவங்க வந்துட்டு இப்போ பார்த்திபன் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் மனைவி சங்கீதா அவங்க இந்த விவாகரத்தை பத்தி வெளியிடும் போது கூட இந்த அளவுக்கு பெரிய அளவுல பேசப்படாத நிலையில எப்போ விஜய் மற்றும் த்ரிஷா அவங்க ஒன்னா திருமணத்துக்கு வந்தாங்களோ அதுல இருந்துதான் இப்போ இந்த விஷயமானது மிகப்பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சிருக்கு. ஏற்கனவே சங்கீதா அவங்க ஒரு நடிகையை குறிப்பிட்டு சொல்லியிருந்த நிலையில அதை உண்மையாக்குற வகையில தான் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. அதனாலேயே இப்போ ரெண்டு பேருமே மிகப்பெரிய அளவுல சர்ச்சை ஆகியிருக்காங்க. இதை பத்தி கருத்து தெரிவிக்கிறவங்களுக்கும் நடிகை த்ரிஷா அவங்க பதிலடியும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது, யார் மேல தப்பு இருக்கு, இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.